அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான இரவு நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையான இந்த திருச்சபையின் இந்த வருடாந்திர கன்வென்ஷனில் கர்த்தருடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் என் ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். முதலாவது, இந்த இரவிலே இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு காரணமாய் இருக்கிற ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் என்னை அழைத்து பயன்படுத்துகிற இந்த சபையின் மூத்த போதகர் அவர்களுக்கும், ஆமீன், அருமையான ஊழியர் மூடியவர்களுக்கும் குடும்பத்திற்கும் நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக இன்றைக்கு இரவு நேரத்தில் நம்மோடு கூட இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிற கனத்துக்குரிய தேவ ஊழியர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற அருமையான பரிசுத்தவான்கள் ஊழியர்கள், பின்னாலே அமர்ந்திருக்கிற தேவ ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இந்த நாளிலும் நாளை பகல், நாளை இரவு நேரம் ஆகிய 3 பகுதிகளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே இந்த 3 பகுதிகளும் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயும், ஞாயிற்றுக்கிழமை பகல் கொடுகையில் தேவ மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துவாராக. இந்த நாட்களில் மறுபடியும் இந்த பலிபீடத்திற்கு முன்னே தேவனுடைய வார்த்தைகளை கொடுப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு கணம் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்லவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். Thank you. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீ. நீங்க சொல்லுங்க. உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீ. இன்னொரு முறை சொல்லுங்க. உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறீ.
அழைக்கிறேன் எங்க ஏசையா உலகம் வெறுக்கையில் நீரோ அழைக்கிறேன் உமது அழைப்பிலே அந்த விருப்பை மறந்தேன் உமது அழைப்பிலே அந்த விருப்பை மறந்தேன் வலது கரம் உயர்த்தி உமது அழைப்பிலே அந்த விருப்பை இன்னும் ஒரு முறை கூட உமது அழைப்பிலே அந்த விருப்பை கைகளை தாழ்த்தி விடுங்கள் கண்ணின் மணி போல என்னை காற்று வருகிறீ சொல்லுங்க கண்ணின் மணி போல என்னை காத்து வருகி இதுவரையிலும் கர்த்தர் உதவி செய்தார் கண்ணின் மணி போல என்னை காத்து வருகிறே இப்ப வலது கரம் உயர்த்தி உமது சமூகமே தீனம் எனக்கு தீபமே ஐயா உமது சமூகமே தீனம் எனக்கு தீபம் கரங்களை தாழ்த்தி சொல்லுங்க உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி ஓ ரமசந்தலரி கரமத் உம்மை நினைத்து கரம் மார்போடு அணைத்து இசையா இசையா தோத்திரம் இசையா தோத்திரம் இப்ப வலது கரம் உயர்த்தி இசையா தோத்திரம் ஏசையா ஏசையா ஆமென் ஏசையா தோத்திரம் ஏசையா ஏசையா இப்ப கைகளை தட்டி பாட போகிறோம் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து ஒருமித்த குரலாக இசையா தோத்திரம் இசையா தோத்திரம் இசையா இசையா தோத்திரம் ஓ இசையா தோத்திரம் இசையா அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு கணம் அந்நிய பாஷையில் இசையா சபகதரபலம் இசையா இசையா தோத்திரம் ஓரமசகதரபலம்
ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம் యేసయ్యా ஸ்தோத்திரம் యేసయ్యா ஸ்தோத்திரம் యేసయ్యா ఓ రమశకతలమలదురే యేసయ్యా கைகளை தட்டி ஆண்டவருக்கு வருகிற நன்றி சொல்லு. ரமலமலம் கத்தரமலமலம் உடரபம் சந்தரமரிபி கரமத்து உடரபதிரிபிரபம் சந்தரமரிபலம கத்தரமலம் உதிரிபிது நம கரமல துரிபியாம் தரபகுதிரிபியாம். கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியுமான இந்த நல்ல இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களோடு இருந்து இதுவரையும் நடத்தினதற்காக என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ மனிதர்களுக்கு கொடுக்கப்படாத நல்ல தினங்களை, நன்மையான தினங்களை, நல்லவரை அறிகிற அற்புதமான ஒரு இரவை நாட்களை தேவன் எங்கள் திருச்சபைக்கும் எங்கள் போதகர் குடும்பத்திற்கும் எங்கள் விசுவாச பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் நீர் தந்தீர். உமக்கு நன்றி. அருமையான இந்த இரவிலும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த 3 நாட்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் எங்கள் நடுவில் வந்து மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும், அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும், அதிசயமான நாட்களை கர்த்தர் விளங்க பண்ணும். பைபிள் சொல்லுது, விசேஷித்த நாட்களை நியமியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ நாங்கள் நியமித்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். அற்புதமான நாளில் அடியானையும் தேவரீர் பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நான் மனதார ஜெபிக்கிறேன். கடமைகளை மாத்திரம் செய்ய வருகிறேன். கர்த்தர் நடுவில் வல்லமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும், நடத்தும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் பராக்கா சுவிசேஷ ஊழியங்களின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது மட்டுமின்றி, இந்த நாளில் தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த சொன்ன ஒரு குறிப்பிட்ட காரியத்தை வேதாகமத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். நிச்சயமாகவே இந்த நாட்கள் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருப்பதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தில் இருந்தாகும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் இருக்கிறவைகளை தேவன் ஆசீர்வதிக்க போதுமானவர் என்கிற ஒரு சிந்தனையோடு இந்த இரவிலே கடந்து சொல்ல ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே தேவ மனிதனாக இருக்கிற எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் நடப்பித்த ஒரு பலத்த கிரியையை அடிப்படையாக வைத்து நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். ஆண்டவர் கிருபை தருவாராக. அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்படுகிற அற்புத செயல்கள் வெளிப்படுவதற்கு ஊழியர்கள் மட்டுமல்ல, அதை எதிர்பார்க்கிற மக்களின் மனநிலையும் அவர்களுடைய விசுவாசமும் மிக தேவை என்பதை நாம் உணர வேண்டும். அண்டை கவனிங்க, இந்த இடத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார்.
இந்த அற்புதம் நடைபெறுவதற்கான காரணம் அந்த மனிதன் மட்டுமல்ல, அற்புதத்தை எதிர்பார்க்கிற ஸ்திரீயும் கூட. ஆகவே இந்த நாட்களில் நம் நடுவில் தேவன் எப்படிப்பட்ட ஊழியர்களை அழைத்து வந்தாலும் நமக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இல்லை என்றால் எதுவும் நடக்க போவது இல்லை என்பதை பதிவிட்டுக் கொள்கிறேன். காரணம், அநேக கூடுகைகளுக்கு செல்லும் பொழுது விசேஷித்த அறிமுகமான பிரபல்யமான ஊழியர்களை அழைத்துவிட்டு அவர்கள் வந்து சாதித்துக் கொள்ளுவார்கள் என்கிற மனநிலையோடு இருக்கிறவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்கள் கைகளில் ஒன்றுமில்லை. இந்த இடத்தில் ஏற்பட்ட மாற்றத்திற்கு பின் ஒரு ஸ்திரீயினுடைய பிரயாசம் மறைந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியத்தை இப்பொழுது ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த வசனத்திற்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனாக இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒருவருடைய ஊழியம் செய்த குடும்பத்தில் வாழ்ந்த ஒருவருடைய மனைவியின் மன விருப்பத்தையும் அவருடைய சூழ்நிலைகளையும் தான் இங்கு நாம் படிக்கிறோம். இது நமக்கு மிக பரிச்சயமான ஒன்று. பல செய்திகளை நானும் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் இந்த பகுதியில் நான் கற்றுக்கொள்ள, நீங்கள் பெற்றுக்கொள்ள மற்றும் கற்றுக்கொள்ள ஏதோ சில தேவ ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ முறை வேதாகமத்தை படிக்கிறோம், எத்தனையோ முறை தேவ செய்தியை கேட்டாலும் ஒவ்வொரு முறையும் வேத வாக்கியங்கள் நமக்கு புதுமையாக தோன்றுகிறது. சில நேரங்களில் நாங்களே ஆச்சரியப்படுகிறது உண்டு. அறைகளுக்குள் இருந்து வேதத்தை தியானித்து எங்கள் மனதிலே தோன்றுகிற சில வார்த்தைகளை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு வாங்கி அதை நாங்கள் பலிபீடங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். ஆனால் பலிபீடத்திற்கு சென்ற பின்பு தேவனங்களை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாயிருக்கும். சில மேடைகளிலே பேசுகிற நாங்களே அதிசயித்து போவோம். அவ்வளவு வேத ரகசியங்களை அந்நேரத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு பேசுவார், எங்கள் மூலமாய் பேசுவார். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் புதுமையானவைகளாகவே இருக்கிறது. இந்த ராத்திரியிலும் பழையவைகளை அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து ஏதோ ஒரு புதுமையை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த பெண்மணியினுடைய விருப்பம் என்ன? ஏற்கனவே சில இழப்புகளை சந்தித்த ஸ்திரீ. அவர்கள் சந்தித்த இழப்பு என்ன? என் புருஷன் இறந்து போனான். மரணம் என்று சொல்லுகிற இழப்பு. ஜீவன் போயிற்று, என் புருஷன் இப்பொழுது இல்லை, என்னோடு இருந்து என் புருஷன் இப்பொழுது இல்லை, என்னுடைய வீட்டின் தலைவர் எனக்கு இல்லை, தன் குடும்ப ஜீவியத்தின் பிரகாசம் தனக்கு இல்லை. இந்த இடத்திலே இழப்பை சந்தித்த ஒரு ஸ்திரீ. ஆனால் இப்பொழுது தேவ சமூகத்தில் அவர்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று கவனிக்கும் பொழுது, எனக்கு கடன் கொடுத்தவன் எங்கள் வீட்டில் வந்து எனக்கு இருக்கிற 2 பிள்ளைகளையும் அடிமைப்படுத்தும்படி வந்தான் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே ஒரு இழப்பு சந்தித்திருக்கிறார்கள்.
சந்தித்திருக்கிறார். இப்பொழுது இன்னொரு இழப்பை என் கண்களுக்கு முன் பார்க்கிறேன். இந்த தாய் தேவ சமூகத்தில் வருவதற்கான காரணம் என்ன? ஐயா, அநேக இழப்புகளை நான் சந்தித்து விட்டேன், இன்னொரு இழப்பை சந்திப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, இன்னொரு இழப்பை எதிர்கொள்ளுவதற்கான பலன் எனக்கு இல்லை. அப்போ இந்த பெண்மணி வருவதற்கான ஒரே காரணம், இனி தான் சந்திக்க போகிற அந்த பிரச்சனையை தன் சுய பலத்தினால் எதிர்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறதை நான் கண்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கடன் கொடுத்தவன் வீடு வரைக்கும் வருகிறான் என்றால் அந்த வீட்டிற்குள் முதலாவது ஒரு இழப்பு இருக்குல்ல. இப்ப என்ன இருக்கு தெரியுமா? அவமானம் இருக்கிறது. வீட்டுல என்ன இருக்கு? அவமானம். ஒண்ணு சொல்றேனே, உங்களுக்கு ஒருவர் கடன் கொடுக்கிறார், எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுக்கவில்லை, அவர்கள் உங்கள் வீடு மட்டும் வந்து உங்களோடு பேசுகிறார்கள் என்று சொன்னார், கொஞ்சியா பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? மறைவிடத்துல வந்து உங்க காதோரமா பேசுவாங்களா? இல்லையே. 4 பேர் கேட்க நடுத்தெருவில் நின்னுட்டு சொல்லுவா, வாங்கும் பொழுது இழிச்சுக்கிட்டு வாங்கினா தர்றதுக்கு வக்கில்லையோம்பா. அப்போ நமக்கு குடும்பத்துல என்ன உண்டாகும்? அவமானம் தானே. அப்ப ஏற்கனவே என்ன இருக்கிறது? இழப்பு. இப்ப வாழ்க்கையில என்ன இருக்கிறது? அவமானம் வருது இல்லம்மா. இந்த அவமானத்திலே எதிர்கொள்ள முடியாத ஒரு ஸ்திரீ, எதிர்கொள்ள முடியல. வாழ்க்கையில என்ன இருக்கு? அவமானம். அவமானம். இன்னொரு எதிர்ப்பு, இழப்பு தன் கண்களுக்கு முன்ன வருது. அவமானத்தின் நடுவில் ஆண்டவரை தேடி வந்த ஒரு ஸ்திரீக்கு எஜமானனுடைய பதில் ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரியில் சில தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உதவி செய்வாராக. கடந்த காலத்திலே இழப்பு, கடந்த காலத்தில் இழப்பு, எதிர்காலத்தில் இன்னொரு இழப்பு வந்து விடுமோ என்கிற பயம். தற்போது என் குடும்பத்தில் என்ன இருக்கிறது? அவமானத்தின் அனுபவங்கள். இந்த நிலைமையில அந்த அம்மா என்ன செய்தாக? இந்த இடத்தில் அவர்களை நிலைப்படுத்தினது என்ன? தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், நான் இந்த வெளியிலே நிற்கும் பொழுது உங்கள் ஊழியர் அழகாய் சொன்னார், ஒரு ஆரம்பம் அல்லது ஒரு துவக்கம், ஒரு பிகினிங் என்று சொன்னார். உண்மையிலேயே இந்த ராத்திரி பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் குறிக்கப்படட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இழப்பை சந்தித்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல ஆரம்பம் உண்டாவதாக. அவமானப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்றத்தின் ஆரம்பம் ஆண்டவரால் உருவாக்கப்படுவதாக. அடிமைப்பட்டு போவார்களோ, எனது குடும்பம் இன்னும் இழப்புகளை சந்தித்து விடுமோ என்று சொல்லுகிற பயத்தின் நடுவில் வாழ்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சரியான ஒரு 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 ஆரம்பத்தை என் தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உணர்வு ரீதியா கொண்டு வருகிறேன். கடந்த காலத்தில் இழப்பு, அப்படியானால் துக்கம். நிகழ்காலத்திலே கடன், அப்படி என்றால் அவமானம். எதிர்காலத்திலே அடிமைப்படுத்தப்படுதல் அல்லது பயம். 3 உணர்வுபூர்வமான பிரச்சனை. ஒன்று துக்கம், இன்னொன்று அவமானம், இன்னொன்று பயம். இந்த 3ம் சில நேரங்களில் மனிதர்களை ஆட்டி படைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சில நேரங்களில் சில மனிதர்கள் துக்கத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், வெளியே வரவே முடியவில்லை. கடந்த 2 தினங்களுக்கு முன் ஆமீன் தோத்திரம், ஆமீன், சென்னை பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கும்படி கடந்து போய் வந்தேன். புதன்கிழமை இரவு மட்டும் அங்கே ஒரு சகோதரி ஒருவளை ஜெபிக்க அழைத்து வந்த பொழுது என்னிடத்தில் இப்படி சொன்னார்கள், பாஸ்டர், இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் காலம் சென்று போனார். அந்த தகப்பனாருடைய மரணத்திற்கு பின் இந்த பிள்ளை யாரிடத்திலும் என்ன செய்யவில்லை, சிரித்து பேசவில்லை. அந்த துக்கத்தை விட்டு இன்னும் அவள் வெளியே வர முடியவில்லை. தயவு செய்து பிள்ளைக்காக ஜெபியுங்கள். அதுதான் சொன்னேன். இழப்புகள் மனிதனை துக்கத்திற்குள்ளே பிணைத்து வைத்து விடுகிறது. 2வது, கடன் மனிதனை தலை நிமிர முடியாதபடி அவமானத்திற்குள்ளே நடத்துகிறது.
மூன்றாவது சொல்லுகிறேன், பிள்ளையை அடிமைப்படுத்தி போட வருகிறார்கள். அது எதை காண்பிக்கிறது? எனக்கு பயமா இருக்குயா, என் பிள்ளைகளும் தவறிவிடுவார்களோ, என் குடும்பத்தில் மீந்திருக்கிறவர்களும் தவறிவிடுவார்களோ என்ற பயம் அவர்களை அச்சப்படுத்துகிறது. 3 உணர்வுகள்: துக்கம், அவமானம், பயம். துக்கம், அவமானம், பயம். என் அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மூன்றிற்கும் இயேசுவினிடத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் தேவ சமூகத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் தேவ பிள்ளைகளிடத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் வேதாகமத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் ஜெபத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் ஆலயத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களும் பரிசுத்தவான்களிடத்தில் பரிகாரம் இருக்கிறது. இந்த 3 காரியங்களுக்கும் சபையின் உள்ளே பரிகாரம் இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியிலும் கூட தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்காக, எனக்காக அவர் செய்ய போகிறார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். விசுவாசிக்கிறவர்கள் கரம் தட்டி நன்றி சொல்லலாம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் நமது வாழ்வில் ஆண்டவர் செய்கின்ற சில காரியங்களை நாம் ஆச்சரியப்பட பார்க்க வேண்டும். அநேக நேரங்களில் ஊழியத்திலாய் இருக்கலாம், குடும்பத்திலாய் இருக்கலாம், தேவனுடைய அணுகுமுறைகள் வித்தியாசமா தான் இருக்கும். ஆண்டவருடைய அணுகுமுறை வித்தியாசமா இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கு 2வது வசனத்தில் ஒரு பகுதி இருக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த இடத்தில் கவலையோடு இருக்கிற பெண்மணிக்கு, அவமானப்பட்டு நிற்கிற பெண்மணிக்கு, பயத்தோடு கூடிய நிற்கிற பெண்மணிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவர் என்னை அந்த பகுதியில் நடத்துறதுனால சொல்றேன். இப்பொழுது கடன் கொடுத்தவன் வீட்டு வாசல்ல நிற்கிறான். இந்த ஸ்திரீயினிடத்தில் ஏதாகிலும் இருந்திருந்தால் அவள் இந்த இடத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் அவமானமும் துக்கமும் பயமும் மட்டுமல்ல, அவள் வீட்டுக்குள் இல்லாய்மையும் இருக்கிறது. அல்லேலூயா. தன்னுடைய புருஷன் பட்ட கடனை தீர்ப்பதற்கு அவர்களுக்கு நிர்வாகம் இருந்திருந்தால் ஆலயத்திலே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இந்த இடத்தில் இல்லை. ஒருவேளை எனது செய்தியை கேட்கிற யாரோ சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்ய முடியாதபடி, நிர்வாகம் இல்லாதபடி, இல்லாய்மையில் இருக்கிறவர்கள் என் சத்தம் கேட்பீர்களானால், இந்த வேதாகமத்தில் அதற்கும் பரிகாரம் இருக்கிறது. என் தேவன் நமக்கு நன்மை செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து எதிர்பாருங்கள் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். ஆமென். என்ன செய்யணும்? ஆமா, எதிர்பார்க்கணும். ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். இந்த 2வது வசனத்தை நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இங்கே எலிசா அந்த ஸ்திரீயினிடத்தில் 2 கேள்விகளை வைப்பார். 2 கேள்விகளை அவர் வைப்பார். ஒன்று, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இது எதை காண்பிக்கிறது? உன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அவர் இன்டைரக்டா கேட்கிறார். சரிதா உங்களுக்கு? நான் உனக்கு என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை உங்களிடத்தில் அவர் கேட்கிறார் என்றால், இவ்வளவு தூரம் வந்திருக்கிற ஒரு ஸ்திரீயின் இருதயத்திற்குள்ளே இதை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? இந்த காரியத்தில் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா? இப்படி ஆண்டவர் செய்துவிட மாட்டாரா என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளே இருக்கும் இல்லையா? எம்மா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டா ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்?
உங்களுடைய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்கிறார். புரியுதா? பைபிள்ல கவனிங்க, ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. ஆமா, நம்ம அதை ரொம்ப விரும்புவோம்ல. கணவன் மனைவி உறவுகளில் கணவன் மனைவி உறவுகளில் கணவன் உங்களை ஒரு கடைக்கு அழைத்து செல்லுகிறார், அல்லது தகப்பன் பிள்ளைகளை ஒரு கடைக்கு அழைத்து செல்லுகிறார். ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் கடையில வாங்குறதுக்கு. ஆனா அந்த கடையில போய் நின்னுட்டு புருஷன் பிள்ளை மனைவியை பார்த்து சொல்றார், எம்மா உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு புருஷன் கேட்டாருன்னா அந்த மனைவிக்கு அன்னைக்கு கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இல்ல? அவங்க வெக்கப்பட்டுருவாங்க. ஏன் தெரியுமா? என் புருஷன் என்னுடைய எதிர்பார்ப்பை கேட்கிறானே, என்னுடைய கணவன் என்னுடைய எதிர்பார்ப்பை கேட்கிறானே. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கே அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நாம் நம்மை மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த இடத்திலே நம்மை வரவேற்கப்படுகிறதோ, நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த இடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறதோ, நம்முடைய எதிர்பார்ப்பு எந்த இடத்திலே கேட்டு அறிந்து கொள்ளப்படுகிறதோ அந்த இடத்திலே நமக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. இந்த இடத்திலே ஸ்திரீயினிடத்திலே தேவ மனிதன் கேட்கிறார், அம்மா நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? அதானே எதிர்பார்ப்பு என்ன? அப்ப இந்த ஸ்திரீயினிடத்திலிருந்து நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன். ஒருவன் ஆலயத்திற்கு செல்லுகிறான் ஆனால், ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறான் என்றால், ஆண்டவருடைய பாதத்தில் வருகிறான் என்றால், எரும மாடு புல்லு மேய போன மாதிரி போப்படார். ஒவ்வொரு முறை ஆலயத்திற்கு போகும் பொழுதும் எதிர்பார்ப்புடன் போக பழகி கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உணர்ச்சி உள்ளவர்களுக்கு புரியும் நான் பேசுறது. நல்லா கவனிங்க. ஆமை 3 நாள் கூட்டம் வச்சிருக்காங்க பிரதர், யாவரும் வாருங்கள் அன்புடன் அழைக்கிறோம்னு நோட்டீஸ்ல போட்டிருந்து அதனால நான் நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு இருக்கப்பட, ஆண்டவரிடத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது, தேவ சமூகத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது எப்படித்தான் வரணும்? எதிர்பார்ப்போட வரணும். ஏனென்றால் இந்த ஸ்திரீ வருவதற்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். நம்ம படிச்சோம். இழப்பு, துக்கம் இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, இல்லாய்மை இருக்கிறது. இவ்வளவு நடுவில் வருகிற அந்த ஸ்திரீயினிடத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பை கேட்கிறார். எதிர்பார்ப்பை கேட்கிறார். இந்த ஆரம்ப நாளில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், உங்கள் எதிர்பார்ப்பு எதுவோ அது இங்கு பூர்த்தி செய்யப்படும். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் பிரசங்கிக்கலாம் அல்லது உங்கள் போதகர் பிரசங்கிக்கலாம், இந்த இடத்துல யாரோ ஒரு மனிதன் பிரசங்கிக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பிள்ளை வரும் பொழுது அவன் எதிர்பார்ப்போடு வருவான் என்றால் அவன் ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆனால் தேவனுடைய இதே பகுதியை நான் கொஞ்சம் அப்புறமா வேற மாதிரி பேசுவேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு கேள்வி வருகிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். ஏம்மா ஒண்ணு இல்லாததுனால தானே இங்க வந்து நிக்கிறேன். ஒண்ணு இல்லாத என்னிடத்திலே என்ன இருக்கிறது என்று கேட்டால் எலிசாவுக்கு அறிவில்லை என்றுதானே அர்த்தம். நான் சொல்லுகிறது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதாம்மா? நாங்க ஏன் வந்தேன்? ஐயா புருஷனும் இல்ல, கடன் பட்டிருக்கேன், கடன் கொடுக்க நிர்வாகமும் இல்ல, அவமானப்பட்டு நிக்கிறேன், பிள்ளை அடிமைப்படுத்த வருகிறான், தைரியமும் இல்ல, எனக்காக பேசுவதற்கு குடும்பத்துல ஒரு நாதியும் இல்லை. இல்லை 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 என்ற வார்த்தை தான் இன்னும் எங்க கொண்டு நிறுத்தி இருக்கு? தேவ சமூகத்துல கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு இல்லாம வந்திருக்கிற என்னிடத்திலே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்பது அறிவில்லாய்மையாய் தெரிகிறதா இல்லையா? ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சொல்லத்தக்க ஒன்றும் இல்லையே தவிர இல்லாய்மையிலும் நடத்தத்தக்க ஏதோ ஒன்று அவளிடத்தில் இருந்திருக்கிறது என்று. அல்லேலூயா. வெளியிலே
பார்க்கிற அளவிற்கு கையிலும் பையிலும் ஒன்றுமில்லை. ஆனால் கையையும் பையையும் நிரப்புகிற வேறு ஏதோ ஒன்று இந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்திருக்கிறது. ஒன்று சொல்லுகிறேன், உங்களிடத்திலே ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லலாம், உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிற ஏதோ ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறதை தேவனுடைய மனிதன் உணர்ந்தார். Praise the Lord. நான் சொல்லுகிறது புரிகிறதா உங்களுக்கு? சில சபைகளிலே, சில நேரங்களில் நம்முடைய சபைகளில் நம்முடைய சில பிள்ளைகள் வருகிறார், வீடு இல்லை, வாசல் இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, வருமானம் இல்லை, நன்மை இல்லை, சொல்லத்தக்க எதிர்காலம் இல்லை என்று சொல்லுகிற இல்லை என்ற வார்த்தைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா அவர்களை ரொம்ப உற்று கவனித்தார், இந்த இல்லாய்மையை மாற்றுகிற விசுவாசம் அவர்களுக்குள்ளே ஆணித்தரமாய் காணப்படும். நான் சொல்லுகிறது புரிகிறதா? அதுதான் ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயங்களை பார்க்கிறேன். அல்லேலூயா. என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களுக்கு சொல்லுகிறேன், இந்த இடத்திலே 2 கேள்விகளுக்கு ஒரு பதில் வருகிறது. பார்த்திருக்கீங்களா? 2 கேள்விகள். நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். 2வது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இதுக்கு என்ன பதில் வந்தது? ஐயா, ஒரு குடம் எண்ணெயை தவிர என்னிடத்தில் வேறொன்றும் இல்லை. இது எத்தனையாவது கேள்விக்கு பதில்? 2வது கேள்விக்கு பதில். அப்படியானால் முதலாவது கேள்விக்கு பதில் என்ன? முதலாவது கேள்விக்கு பதில் என்ன? தோத்திரம். இந்த இடத்தில் தான் நாம் சில காரியங்களை சற்று கவனமாய் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பைபிள்ல இன்னும் ஒருவரிடத்தில் ஆண்டவர் 2 கேள்வி கேட்பார். ஒரு கேள்விக்கு பதில் வரும், உடனே ஆண்டவர் வீட்டுக்கு துரத்தி விடுவார். ஒரு 2 கேள்விக்கும் பதில் இல்லாதபடியினால் துரத்தி விடப்பட்ட ஒருவரை சொல்லிவிட்டு இந்த ஸ்திரீயினிடத்தில் திரும்பி வருகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? டல்லா இருக்கீங்களா? இந்த கூட்டத்திலும் சிலர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தர் கடைசியில் அவர்களை எழுப்புவாராக. அல்லேலூயா. இப்பொழுது எனக்கு ஒரு வசனம் நினைவுக்கு வருகிறது. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அழைக்கிறார். தேவன் உங்களுக்கு மேல் கிருபையாயிருப்பாராக. வந்த இடத்தில் வம்பிழுக்க வேண்டாம், கிருபை தருவாராக. எனக்கு 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 அதை சகித்துக் கொள்வதற்கு. ஒரு முறை வேதாகமத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி சாராய் தன்னுடைய வீட்டு வேலைக்காரியை அடிமை பண்ணி ஆபிரகாமுக்கு மனைவியாக இருக்க கொடுக்கிறார். ஆமாவா இல்லையா? படிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க அப்பப்ப தலையாட்டி அப்படியெல்லாம் அப்படி பேசுனீங்கன்னா பரவாயில்ல, என் முன்னாடி மனிதர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் புரிகிறது என்ற சந்தோஷமும் எனக்கு இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். சில ஆட்கள் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அல்ல பேசல, நீ பேசல, உனக்கு பேச வருமானு பார்ப்போம்ல நீனு அப்படின்னு. பிரதர், நான் பேசுவேன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியும் பிரதர். அதனால கொஞ்சம் தலையாட்டி சிரிச்சா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். சிலர மாதிரி தூங்காம இருக்கிறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் நான் அல்லேலியா சொல்றது இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே என்ன செய்யக்கூடாது, வழங்கக்கூடாது. அதற்குரிய இடத்துல அல்லேலியா சொல்லலாம், தப்பில்லை. உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்றது இல்லை அல்லேலியா. அதுக்கு மேல உற்சாகப்படுத்தணும்னா அரை கிளாஸ்ல விடுவாங்க, இல்லை எல்லாம் அரை கிளாஸ் ஒரு வாட்டி சுத்திட்டு வாங்க அப்படின்னு குடுக்குடுன்னு ஓட வைக்கலாம். அதனால அதுக்குன்னு சொல்லி இப்போதைக்கு நான் உங்களை வெளியே விட மாட்டேன். மழை வேற பிழிஞ்சிருக்கு இல்லையா? ரைட், கைகளை உயர்த்தி ஆண்டவர் மகிமைப்பட ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஓ, அப்ப கவனிங்க, இந்த ஆகார் சாராய் கொடுத்த நோக்கம் ஆகாரில் நிறைவேறுகிறது. கர்ப்பவதி ஆன உடனே ஆகாருடைய சுபாவம் மாறுகிறது. அப்போ தன் எஜமானிக்கு என்ன கிடையாது, குழந்தை இல்லை. ஆனா வேலைக்காரிக்கு என்ன வந்துருச்சு, குழந்தை வந்துருச்சு. இப்ப ஆகாருடைய ஜென்ம சுபாவம் வெளிப்படுது. என்ன ஜென்ம சுபாவம்? தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினார். தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்த உடனே தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு காரணமாக இருந்த தன் எஜமானியை அற்பமாய் எண்ணினார். ஓகே, உடனே அவ பார்த்தா, படுபாவி, உனக்கு இந்த சீட்டை கொடுத்ததே நானு,
என் சேர்லையே காலை பிடுங்க வாரியாக்கும் அப்படின்னு அவள் கொடுமையாய் நடத்தினாள். அவ்வளவுதானே? சரி, இப்ப என்ன நடக்குது? அவள் நசுக்குல இவளால வீட்டுக்குள்ள நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. இதுக்கு நீ அப்பவே அடக்கி வாசிச்சிருந்தா, ஆமை காலையில காம்பளானும் மத்தியானம் கார்லிக்ஸும் சாயந்தரம் பூஸ்டும் குடிச்சிட்டு புசு புசுன்னு இருந்திருக்கலாம் இல்ல. இதெல்லாம் புத்தியினாலதான் வருது. அங்க போகல. சரியா? இப்ப என்ன ஆயிருது? அவன் நசுக்குல வீட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. இவ எந்திரிச்சு வீடை விட்டு ஓடுறா. வெளியே போகும் பொழுது பைபிள் சொல்லுது, சூருக்கு போகிற வழியில் கிணற்றண்டையில் ஆகாரை கர்த்தர் என்ன செய்தார், கண்டார். அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதனால எல்லாம் எடுக்க வேணாம், புரியுற மாதிரி சொல்றேன். ஆண்டவர் 2 கேள்விகளை கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? 2வது கேள்வி, எங்கே போகிறாய் என்று கேட்பார். ஆனா இந்த கேள்விக்கு அவளுடைய பதில் என்ன? என் நாச்சியாரிடத்திலிருந்து ஓடி போகிறேன் அப்படின்னா ஃப்ரம் சொல்றா. எங்கிருந்து வருகிறாள்? என் நாச்சியாரிடத்திலிருந்து ஓடி போகிறேன். ஃப்ரம் சொல்லியாச்சு. 2வது கேள்வி, எங்கே போகிறாய்? ட்ரூ தெரியல. ஆண்டவர் சொன்னார், நீ போய் உன் நாச்சியாரிடத்துல அடங்கி கொன்னு விட, வீட்டு போகல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், 2 கேள்விகளுக்கும் உத்தரவு வராத உடனே தேவனுடைய அணுகுமுறை வித்தியாசப்படுகிறதா இல்லையா? அப்ப இந்த இடத்திலே 2 கேள்விகளுக்கும் பதில் வராததினால் ஆண்டவர் பயணத்தை மறுக்கிறார், திருப்பி அனுப்புகிறார். அதே நேரத்துல இந்த இடத்துல எங்க 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 2 கேள்விகளுக்கு ஒரே ஒரு உத்தரவு தான் வருகிறது. என்ன? ஆமென், நான் உனக்கு என்ன செய்யணும். அப்போ நாம் எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்திரீயினிடத்தில் கேட்ட 2 கேள்விகளுக்கு ஒரே ஒரு கேள்விக்குத்தான் என்ன இருக்கிறது, உத்தரவு இருக்கிறது. என்ன கேள்வி? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், அப்ப இந்த இடத்துல எலிசா என்ன செய்திருக்கணும்? துரத்தி இல்ல விட்டுருக்கணும். ஆண்டவருடைய கேரக்டர் என்ன? கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்ன கிடைச்சிருக்கணும்? உத்தரவு கிடைச்சிருக்கணும், பதில் கிடைச்சிருக்கணும். இங்க 2க்கு பதிலாக 1 தான் வருது. இவளை கிளப்பி இருக்கணுமா இல்லையா? ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நான் இதை வேதத்தை தியானித்த பொழுது நான் என்னை பரிசுத்த ஆவியானவர் படிப்பித்தது ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஐயா, நான் எதிர்பார்ப்பு என்று சொல்வதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் எனது வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விடுகிறேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று நான் தீர்மானிக்க முடியாது. என்றைக்கு என்னுடைய புருஷன் ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டானோ, என்றைக்கு என் ஊழியக்கார புருஷனுக்கு நான் மனைவியானேனோ, என்றைக்கு நாங்கள் இருவரும் சத்திய வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த விக்கிரகம் நிறைந்த தேசத்தில் இயேசு எனக்கு போதும் என்று நான் புறப்பட்டு வந்தேனோ, அதற்கு பின்பு என்னுடைய எதிர்பார்ப்பு அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சித்தம் என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நான் அல்ல இனி முடிவெடுக்க வேண்டியது, நீர்தான் முடிவெடுக்க வேண்டும். என் புருஷன் உமக்கு பயந்தான், ஆகவே முடிவு நீர்தான் எடுக்க வேண்டும். என் புருஷன் உம்முடைய ஊழியக்காரன், முடிவு நீர்தான் எடுக்கணும். நான் உம்முடைய ஊழியக்காரனின் மனைவி, முடிவு நீங்க தான் எடுக்கணும். என் பிள்ளைகளை நீர் எங்களுக்கு தந்தி, எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு அடுத்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். இந்த ஊழியம் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இந்த முடிவை நீங்க தான் எடுக்கணும். இந்த வேதத்தை நானாக எடுக்கவில்லை, நீர் எடுக்க வைத்தீர். என் மேல் உள்ள தேவ சித்தம் நிறைவேறினால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பகுதியை படித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம், தன் எதிர்பார்ப்பு
தேவனால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்களை விட தேவ சித்தம் என்னில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? யார் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள் சொல்லுங்க. என் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று தேடி வருகிறவர்களை விட, ஆண்டவரே இனி நான் அல்ல, உம் சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும் என்று எவன் ஒருவன் சொல்லுகிறானோ அவன் குடும்பம், அவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் பிரியமானது. இந்த சத்தியத்தை புரிந்தவர்கள் மட்டும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப நான் இந்த ஆரம்ப நேரத்திலே ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். தகப்பனே, எதிர்பார்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. எங்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் 1000 எதிர்பார்ப்பு இருந்தாலும் உம்முடைய சித்தத்திற்கு நிகர் அது வராது ஆண்டவரே. ஆகவே என் எதிர்பார்ப்புகள் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. எத்தனை பேர் என்னோடு இணைந்து கொள்வீங்க? என்னுடைய எதிர்பார்ப்புகளை விட உம்முடைய சித்தத்தை மதிக்கிறேன். என் எதிர்பார்ப்புகளை விட உம்முடைய சித்தத்தை விரும்புகிறேன். என் எதிர்பார்ப்புகளை விட உம்முடைய சித்தத்தை நேசிக்கிறேன். என் எதிர்பார்ப்புகளை விட உம்முடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே என் எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று என்று என்கிற சந்தோஷத்தை விட தேவ சித்தம் தடைபடவில்லை என்பதுதான் எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே. என் எதிர்பார்ப்பு நிறைவேறிற்று என்கிற மகிழ்ச்சியை விட தேவ சித்தம் நிறைவேறவில்லை என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. எந்த ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இது ஒரு ஆரம்பமாயிருக்கும். அல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இப்ப ஒரு மனநிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஐயா, 1000 எதிர்பார்ப்புகள் எனக்கு இருந்தாலும் எனக்கு எதிர்பார்ப்புகளை விட, என் எதிர்பார்ப்புகளை விட உம் சித்தத்தை மதிக்கிறேன். அல்லேலூயா. சரிதானம்மா? தேவைகள் 1000 இருந்தாலும், பிரச்சனைகள் 1000 இருந்தாலும், கவலைகள் 1000 இருந்தாலும், அவமானம் 1000 இருந்தாலும், 1000 எதிர்பார்ப்புகளோடு இன்றைக்கு ராத்திரி ஆலயத்தில் வந்தாலும் என் எதிர்பார்ப்புகளை விட உங்க சித்தம், உங்க சித்தம், உங்க சித்தம், என்னை குறித்து உம்முடைய சித்தம், என் பிள்ளைகளை குறித்து உம்முடைய சித்தம், என் ஊழியத்தை குறித்து உம்முடைய சித்தம். எத்தனை பேர் ஆமென்? Once again you say amen. Hallelujah. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கைபிடிச்சு முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆமென். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறினா போதுமில்ல, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறினா போதுமில்ல. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக துணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போ. என்னையுமே நம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே நம் சாயலா என்றென்றும் உருவாக்குவார். பொன்னை போல புடமிட்டாலோ பொன்ன
பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலோ பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்தீரா தாங்கிட பலனளிப்பா. சொல்லுங்க, ராணிக்குமே சோதித்தீரா தாங்கிட பலனளிப்பா. அத்தி மரம் துளிர் வீழாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும். சொல்லுங்க, நீங்க நல்லா பாடுறீங்களே. ஓ, ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலோ கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்தம் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா நித்தம் மகிழ்ந்திருப்பேன். நீதிமானை நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. நீதிமானை அனுதினமோ சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தோ. கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தம் நிலைத்திருப்பே. கர்த்தர் அன்பை விட்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வரிகளாய் மாறட்டுமே. அல்லேலூயா. சோதனையை சகிப்பவானே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவக்கிரீடோ பெற்றிடுவார் பிரகாசிப்பார். ஜீவக்கிரீடோ. சொல்லுங்க சொல்லுங்க, அந்த வார்த்தை உயரட்டும். அல்லேலூயா. கஷ்டம் எல்லாம் தொலையும் போனார் கண்ணீரும் கவலையும் நீங்கும் இன்னா. கஷ்டம் எல்லாம் தொலையும் போனார் கண்ணீரும் கவலையும் நீங்கும் அண்ணா. ரெட்டிப்பான பங்கை பெற ஆண்டவர் கூப்பிடுவார். ரெட்டிப்பான ரெட்டிப்பான. அப்பா, எங்க பிள்ளைகள் மேல உங்க பிரசன்னமும் கிருபையும் வரட்டும். ரெட்டிப்பான ஒரு மசகதரவலமா. சோதனையை சகிப்பவானே சாந்தமும் பொறுமையும் உள்ளவன். நீங்க சொல்லுங்க, அருமை அருமை. ஜீவக்கிரீடோ பெற்றிடுமா ஜோதியா பிரகாசிக்கா. ஜீவக்கிரீடோ அப்பா ஜோதி பிரகாசி. தேவ சித்தம் நிறைவேற, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தியம் என்னுள்ளம் பலமாக தோழி. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைத்தீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை
ஆராதனை எங்க இயேசையா. நீங்க பாடும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுறாருயா. என் அன்பர் இயேசு, என் அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர். இப்ப சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். என் அன்பர் இயேசுவுக்கு, என் அன்பர். இப்ப கைகளை தட்டி சொல்லுங்க, வழிகாட்டும் தீபம் துணையாளரே, ஏற்றும் தெய்வமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, அருமை அருமை. துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேகநாதரே. எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. சொல்லுங்க சொல்லுங்க, எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வரும். உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். அதுதான் அதுதான், உங்க சித்தம் நிறைவேறட்டும். உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வருகின்ற எங்கள். கைத்தட்டி பாடுங்க, எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வருகின்ற எங்கள். இப்ப சொல்லுங்க, எங்க ராஜா, எங்கள் ராஜாவே. சொல்லுங்க, எங்கள் ராஜாவே. எப்போதும் எப்போதும் இருக்கின்ற, இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம். ஹல்லேலூயா. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை துதிப்போம். இப்ப கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை வரவேற்றுக் கொள்ளுங்க. அவருடைய வல்லமை எப்போதும் இருக்கிற, இனிமேல் வருகிற எங்கள் ராஜாவே. ராஜாவே, மகிமையின் ராஜாவே, வல்லமையின் ராஜாவே, அற்புதத்தின் ராஜாவே, கிருபை நிறைந்த ராஜாவே. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ராஜாவே, 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 உம் நாம வாழ்க,
உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாம வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஹல்லேலூயா, அல்லேலூயா, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு பெரியவர். கைகளை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். 5 நிமிடம் இருக்கிறது. 5 நிமிடம் இனி பிரசங்கம் பண்ண போறேன். ஆமென். என்னுடைய ஒரு கேள்வி, இந்த பகுதி தான் நாளைக்கு ஆண்டவர் ஒருவேளை நமக்கு தொடரலாம். 4ஆம் அதிகாரம் ஒரு கடல், மணிக்கணக்காய் படிக்கலாம். இந்த பகுதியை கவனிக்கும் பொழுது நான் ஆவியானவரிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, அந்த ஸ்திரீ 2 கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னாள், அவளை துரத்தி விட்டு இந்த ஸ்திரீ 1 கேள்விக்கு 2 கேள்விக்கு ஒரு பதிலை சொன்னாள், இவளை மட்டும் ஏன் துரத்தவில்லை? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுடைய பயணம் மாம்சத்தை சார்ந்தது, அவளை துரத்தினேன். இவளுடைய பயணம் தேவ கிருபையை சார்ந்தது. அல்லேலூயா. அவள் தேவ சமூகத்தை விட்டு ஓடினாள், ஆனால் இவள் தேவ சமூகத்தை நோக்கி ஓடினாள். புரியல? நான் சொல்றது புரியாம, அவள் எங்கிருந்து எங்க போனாள்? அபிரகாமின் வீடு, அபிரகாமின் வீடு, கிருபை பெற்றவனுடைய வீடு, அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் வீடு, ஆராதிக்கிறவனின் வீடு, ஆண்டவரை தேடுகிறவனுடைய வீட்டிலிருந்து சூருக்கு போகும் வழியில் ஓடுகிறாள். ஆத்மீகத்திலிருந்து உலகத்தை பார்த்து ஓடுகிறாள். அதனால விரட்டி விட்டார். இவள் அப்படி இல்லை, பிரச்சனையின் நடுவில் இருந்து தெய்வ சமூகத்தை நோக்கி ஓடுகிறார். உலகத்திலிருந்து தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உலகத்தின் பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஓடுகிறவரானால் இன்றைக்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Are you happy today? Amen. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமே. அல்லேலூயா, ஆமென். இதை உங்களுக்கு நாளை தொடருகிறேன். ஆனால் இந்த 2 கேள்விகளில் ஒரு பதில் ஏன் இல்லை என்றால், ஐயா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு என்னிடத்தில் பதில் இல்லை. காரணம், ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்தில் நான் மருமகளாக வந்த பொழுதே என் சித்தத்திற்கு அல்ல, நான் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். அல்லேலூயா. இப்ப எனக்கு ஏன் பதில் இல்லை தெரியுமா? ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ, ஆண்டவர் என்ன செய்கிறாரோ, ஆண்டவர் என்ன தருகிறாரோ, ஆண்டவர் எந்த பாதையை திறக்கிறாரோ அதன்படி போக நான் தீர்மானித்திருக்கிறேன். தேவ சித்தம் எனக்கு போகும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆனா இப்போ இதோட முடியல, இன்னும் செய்தி கன்க்ளூஷனுக்கு வரலையே. அப்ப நான் யோசிக்கிறேன், எல்லாரும் தான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, இந்த அம்மா மட்டும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுல அவ்வளவு என்ன விசேஷம் இருக்கு? ஒன்னு சொல்றேன்யா, இந்த அம்மா, அதாவது நீங்க நல்லா கவனிங்க, எந்த சூழ்நிலையில் ஒருவன் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறான் என்பதுதான் முக்கியம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்குன்னு, அதாவது 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் வைக்கப்பட்டது போல போது 3 மாதத்தில் அவனுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்தார்? அதாவது நீங்க நல்லா கவனிக்கணும், அந்த பெட்டி வச்ச உடனே ஆசீர்வாதம் வந்துருச்சு. ஆனா எந்த சூழ்நிலையில் அந்த பெட்டி வீட்டில் வைக்கப்பட்டது அதுதான் முக்கியம். பயப்படும் சூழ்நிலை. ஏமா, ஒருத்த வீட்டுல 20 வருஷம் இருக்கு, அவங்க என்ன செய்யறாங்க? உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வராங்க. யாருக்கு வீட்டுல 20 வருஷம் இருந்துச்சோ அவனுடைய மகன் பெட்டியை தொட்டதுனால நடு ரோட்ல செத்து கிடக்கான்.
இப்ப இந்த பெட்டியை தூக்கி வைக்கிறதுக்கு உன் வீட்டுல வைக்கவா? வேண்டாப்பா, எனக்கு 2 பிள்ளைகள் கிடக்கு. உன் வீட்டுல வைக்கவா? வேண்டாப்பா, எனக்கு 2 கிழவிமார் கிடக்குறா. உன் வீட்டுல வைக்கவா? வேண்டாப்பா, ஏற்கனவே 20 வருஷம் வச்சவன் பிள்ளை தெருவில் கிடக்கு. என் வீட்டுல எவனையும் சாக கொடுக்கிறதுக்கு நான் ஆயத்தம் இல்லை அப்படிங்கிறான். அப்பந்தான் தோத்திர ஓபேத் ஏதோமி சொல்றான், எவன் செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி, இது கர்த்தருடைய பெட்டி, வை என் வீட்டுல. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்றேனே, ஓபேத் ஏதோமனுடைய வீட்டிற்கு 3 மாதத்துல என்ன வந்துச்சுல்ல. இனி உன் வீட்டுல கொண்டு வைக்கட்டான்னா நீ என்ன சொல்லுவ? வைங்க, நான் வீட காலி பண்ணியே தாரேன், கொண்டு வைங்க. ஏன் 3 மாசத்துல அவன் கடன் தீர்ந்திருக்கு, 3 மாசத்துல அவன் கார் வாங்கியிருக்கான், 3 மாசத்துல அவன் பிள்ளை ஃபாரினுக்கு போயிருக்கான். வை, 3 மாசம் இல்ல, 3 வருஷம் வை, 3 ஆயுசு காலம் முழுவதும் வை. ஆச்சரியமா இருந்தா போறாது இல்லை. வைக்கிறது பெட்டியா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் வைக்கப்பட்டது. அல்லேலூயா. பைபிள்ல நிறைய பேர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்கடா. ஆனா எல்லாரும் ஒப்பு கொடுத்ததற்கும் இந்த ஸ்திரீ ஒப்பு கொடுத்ததற்கும் வித்தியாசம் உண்டு. எப்படின்னு கேட்கிறல்ல, எப்படின்னு சொல்லவா? இவளுடைய எந்த சூழ்நிலையில் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தா? இந்த அம்மா பேசும் பொழுது ஒரு வார்த்தை சொல்றா, என் புருஷன் இறந்து போனான் என்பதை நீர் அறிவீர். அப்போ இந்த இவளுடைய புருஷன் எலியா அறிந்து மரித்தவன். ஆமாவா இல்லையா? எத்தனை சொன்ன மக்களே அதை போட்டிருக்கலாது? ஆமென். என்ன சொல்லி இருக்கு? என் புருஷன் இறந்து போனான் இல்லையா? ஆமென். என் புருஷன் இறந்து போனான். ஆமென். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை. என் புருஷன் இறந்தது உமக்கு, என் புருஷன் கடன் பட்டது உமக்கு. அப்ப என் புருஷன் இறந்தது எலியாவுக்கு தெரியும்னா, எலிசாவுக்கு தெரியும்னா, அதுக்கு முன்னால ஒரு சரித்திரமே நடந்திருக்கு. எலியா காலத்துல ஏசபேல் ஊழியர்களை கொண்டு குவிக்கும் பொழுது இந்த எலியா நிறைய பேரை கொண்டு பாதுகாத்தார். அவருடைய கையிலிருந்து, ஏசபேலின் கையிலிருந்து தீர்க்கதரிசிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு பாதுகாத்தார். ஆனா எலியா சொல்லுகிறார், எல்லாரையும் அவள் கொண்டு விட்டாள், நான் மட்டும் மிச்சம் இருக்கேன்னு. அப்படி இறந்தவர்களில் ஒருவனுடைய மனைவியாக இருக்கலாமே. புரியல? சிந்திமா, நான் சிந்திக்க தோன்றுகிறதா உங்களுக்கு? ஆமென். என் புருஷனை நீர் அறிவீர், என் புருஷனை நீர் அறிவீர். எப்ப தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா? என் புருஷன் ஊழியக்காரனாய் இருந்ததுனாலதான் ஏசபேல் கொன்றாள். நியாயப்பட்டா ஊழியத்துக்கு வந்ததுனாலதான் அவன் செத்தான். இப்ப நானும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னா, எப்ப இந்த ஊழியத்தின் நிமித்தம் தான் என் புருஷனை சாக கொடுத்தேன். இப்ப நான் சொல்றேன், தேவ சித்தம் நிறைவேறட்டும். நடக்குமானே? சிந்திக்க முடியுதாமா? யோசிப்போமே. அது இப்படியா இருக்கலாம் அல்லவா? அதுதானே, என் புருஷன் தேவனுக்கு பயந்து நடந்தான், என் புருஷன் மரித்தான், என் புருஷன் கடன்பட்டான், நீர் அறிவீர், உமக்கு தெரியும். அப்படின்னா இந்த ஸ்திரீயின் புருஷனுடைய மரணம் யாருக்கு தெரியும்? எலிசாவுக்கு தெரியும். காரணம், இவர் எலியாவோடு இருந்த ஒரு தீர்க்க தரிசி. ஆமாவா இல்லையா? புரியுதாம்மா? நான் சொல்றது புரியுமா? இப்படி இருக்கலாமே. இப்ப ஏற்கனவே என் புருஷன் இந்த தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் செத்தான். இப்ப மனைவியும் சொல்லுகா, உங்க சித்தம் நிறைவேறட்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், வேதாகமத்தில் 1000 பேர் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாலும் இந்த ஸ்திரீயினுடைய ஒப்பு கொடுத்தலுக்கு முன்னால அது சொல்லுங்க, அது நான் ஒப்பு கொடுத்தது, அந்த ஸ்திரீ ஒப்பு கொடுத்ததுக்கு என்ன உண்டு? இழப்பை சந்தித்தும் ஒப்பு கொடுத்தா. பாத்தியா? நஷ்டங்களை அவர் நாமத்தின் நிமித்தம் சந்தித்த பிறகு என் புருஷன் மரித்தான், தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து மரித்தான். தேசத்திலே ஏசபேலினால் கொல்லப்பட்ட கூட்டத்திலே என் புருஷனும் இருந்திருக்கலாம், ஆகிலும் மரித்தான். அவன் ஊழியத்தின் நிமித்தமே செத்தாலும் என் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமாவா இல்லையா? எந்த நிலைமையில தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க? ஒன்று, நம்ம ஏற்கனவே படிச்சோம், கவலையின் நடுவில்
தேவ சித்தத்திற்கு. 2, அவமானத்தின் நடுவில் தேவ சித்தத்திற்கு, பயத்தின் நடுவில் தேவ சித்தத்திற்கு. ஆமீன். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் இயேசுவுக்கென்று ஒப்பு கொடுத்தான். பைபிள் சொல்லுது, ஒரு மனிதன் ஒப்பு கொடுப்பதல்ல, என்ன சூழ்நிலையில் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அதுதான் அவனுக்கு வெற்றி. கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. பேதுரு சொன்னா, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், நீர் என்ன தருவீர், என்ன தருவீர், என்ன தருவீர். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் சித்தத்தை நிறைவேற்றட்டும், நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகிறானோ அவனுக்கு இன்றைக்கு ராத்திரி ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை சொல்லவா? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை முதல்ல படிங்க. அவர் தெசலோனிக்கே சபையை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கிறேன், என்னால ஒன்று புரிய முடியுது. உண்மையிலே இவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகத்தான் இருக்க முடியும். உடனே நான் பவுலை பார்த்து கேட்கிறேன், பவுலையா, இந்த சபையை பார்த்த உடனே இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நீர் ஒரு முடிவுக்கு வர காரணம் என்ன? 6ஆம் வசனத்தை அவர் சொல்றார் பாரு, என்னன்னு. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தோடு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. எப்படிங்க? வாழ்க்கை முழுவதும் உபத்திரவம். ஆனா நீ உன்னை பக்கத்துல வந்து பார்த்தா கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிற? ஆலயத்துல வந்தா இஞ்சித்தன குரங்கு மாதிரி இல்ல, நீ மகிழ்ச்சியா இருக்கல்ல. அதான் அவர் சொல்றார், மிகுந்த உபத்திரவத்துல எப்படி இருக்காங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தோட. தொடர்ந்து படிங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, மிகுந்த உபத்திரவத்திலையும் வசனத்தை ஏற்றுக்கொண்டாய், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்தின் நடுவில் நீ சந்தோஷமாய் இருந்தாய். மிகுந்த உபத்திரவத்தின் நடுவில் வசனத்தை ஏற்றுக்கொண்டாய். மிகுந்த உபத்திரவத்தின் நடுவில் இயேசு போதும் என்று நீ பின்பற்றினாய். அல்லேலூயா. மிகுந்த உபத்திரவத்திலும் இயேசுவை பின்பற்றினாய், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாய். ஆகையால் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த ஸ்திரீயின் குடும்பத்திற்குள்ள என்ன நடந்ததோ அது இனி இந்த நாட்களில் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நடக்கும். அல்லேலூயா. உன்னுடைய துக்கத்தை அவர் மாற்றி அமைக்க போகிறார். உன் அவமானத்தை அவர் மாற்றி அமைக்க போகிறார். உன் பயத்தை அவர் மாற்றி அமைக்க போகிறார். உன் இல்லாய்மையை மாற்றி அமைக்க போகிறார். ராஜாவினுடைய வீட்டில் பஞ்சம் இருந்தது, இந்த ஏழையனுடைய வீடு செழிப்பாய் இருந்தது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆமென். பைபிள் அதுதான், வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. வேகம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவள் தாராளமாய் அனுபவித்தாள். இன்றைக்கு பகல் வேளை ராத்திரியில் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், என் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிற என் பிள்ளைகளை குறைவில்லாம நான் நடத்துவேன், அவர்களுக்கு சொல். எழும்பி நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், பிள்ளைகளே, ஒருவேளை கடந்த நாட்களில் நடந்த துக்கங்கள் இருக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில் இழப்புகள் இருக்கலாம், இழப்புகளினால் உண்டான துக்கங்கள் இருக்கலாம், ஒருவேளை அவமானத்தின் நடுவில் நீ நிற்கலாம், பயத்தின் நடுவில் நீங்கள் காணப்படலாம், ஒருவேளை ஆமை ஸ்தோத்திரம் செய்வதறியாமல் நின்று கொண்டு ஆண்டவரே என்னவாய் முடியுமோ என்ற அச்சத்தோடு நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த முதலாவது நாள் இரவிலே எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து, தகப்பனே இனி உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்வீர்களானால் உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேரா உயர்த்துங்க. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போறீங்க?
ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, இன்றைக்கு ராத்திரி வேளையில் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஸ்திரியை போல நான் தேவ சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த ஸ்திரியை போல தேவனுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சபையிலே யார் இருக்கிறீர்கள்? இந்த சபையில் இருக்கிற சகோதரனே, இந்த சபையில் இருக்கிற சகோதரியே, ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் இந்த ஸ்திரியை போல தேவனுடைய சித்தத்தின்படி என்னை வாழ ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய சித்தம் என் குடும்பத்தில் நடந்தால் போதும் என்று சொல்கிற பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ராத்திரி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை காணாததை உன் குடும்பத்திலே நான் காணப்படுவேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் கீர்த்தம் போமே. அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. ஆம் அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. ஆம் அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை நடந்தாலோ, அக்கினி ஊடா நடந்தாலோ, ஆழியின் தண்ணீரை கடந்தாலோ, சோதனையா மிக பெருகினாலோ, ஜெயம் நமக்கீங்கதான். தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். யாத்திரையில் இப்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த யாத்திரையில் இப்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலோ புகலிடமான அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே, பரமானந்தமே, அருளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அருளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். மனிதர்கள் முடித்து வைத்ததை கர்த்தர் துவக்குகிறவர். No one can complete your chapter. Only Jesus is the author of life who can begin and complete. உன் வாழ்க்கையை, உங்கள் வாழ்க்கையின் கதையை முடித்து வைக்க எந்த மனிதருக்கும் அதிகாரம் இல்லை. ஜீவனின் அதிபதி இயேசு மாத்திரமே. He is the author of life. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அர்ப்பணிங்க. எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவதை காட்டிலும் நீர் நன்றாய் அறிவே. நீர் நன்றாய் அறிவே. சின்ன பிள்ளைங்களை போல கை வைத்து உங்க வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை விட உங்களுக்கு தெரியும் ஏசப்பா. எங்க சிந்தனைகள்லாம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மையமா வச்சிருக்குது. ஆனால் எதிர்காலம் எப்படிப்பட்டது என்பதை நீர் தெளிவாய் அறிந்தவர். What's actually needed for my life, என் வாழ்க்கைக்கு எது தேவை நீர் அறிந்திருக்கிறீர். கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லுங்கள். அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை போல சில கேள்விகள் வரும்போது எங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா புரியாம இல்ல, புரிஞ்சே சொல்றோம்ப்பா. என்கிட்ட என்ன இருக்குன்னு நல்லா தெரியும், ஆனா என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களை விட நீர் தெளிவாய் அறிந்தவர். கையை உயர்த்தி சொல்லுங்க.
உம்முடைய நினைவுகள் எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உயர்ந்தவைகள், இந்த வழிகள் எங்களை காட்டிலும் உயர்ந்தவைகள். அந்த சித்தத்திற்கு கடினமான சூழ்நிலைகள் மத்தியில எங்களை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நல்லதா கெட்டதா என்பது அறிந்து அல்ல, நீர் சொல்லுகிறது என்னவோ அது அப்படி ஆகும்படி விட்டு கொடுக்கிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகம் மகிழத்தக்க ஒரு அல்லேலூயா, பாதாளம் கலங்கத்தக்க ஒரு அல்லேலூயா, சபையெல்லாம் ஆர்ப்பரித்த ஒரு அல்லேலூயா. பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்று துதியுங்கள்.